ரியான், செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டியா? ம் பண்ணிட்டேன். நான் டபுளாக போட்டு தரேன்னு சொன்னேன். நீ எப்படி கொடுத்தியா? ம் ஆமாம், அவங்களும் கேட்டாங்க, கொடுத்தேன். அப்பாடி, கொடுத்தியா? அப்போ ஓகே. ஏன்னா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணியிருந்தாங்களா, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். ம் ஆமாம். ம் ஏன் இப்போ நீ கல்ல முழுங்கின மாதிரி இருக்கியா? ஒருவேளை நான் ப்ரப்போஸ் பண்ணது பிடிக்கலையா? அனினா, சொல்லு ரியான். அப்போ நான் உனக்கு என்னை பிடிக்கலையா? இவ்வளோ நாளாக உனக்கும் என்னை பிடிக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறலாம் நினைக்கல. ஏதோ உனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ இப்போ முழிக்கிறத பார்க்கும்போது ஏதோ சுத்தமாகவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லுடா. அனினா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரியான், எதாக இருந்தாலும் சொல்லு ரியான். உனக்கு பிடிக்கலன்னா நான் நெருங்கி வரமாட்டேன். கொஞ்ச நாளாக ஹக் பண்ணி உறங்கிட்டுருக்கோம், அது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். சொல்லு ரியான், எதுனாலும். அனினா, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அனினா. என் மனசில் ஏதோ இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. சாரி. என்ன சொல்கிற? அனினா, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அவங்க என் மனசில் இல்லை, அது மாத்திரம் நான் உரைப்பா சொல்லுவேன். இப்போதான் நிறைய வழியெல்லாம் கண்டுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட்டில் இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அனினா. என் மனசில் நீங்கள் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அது ரியான், அனினா, எனக்கு வார்த்தை எதுவும் வரல அனினா. எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் மனசில் நீங்கள் இல்லைன்னு மாத்திரம் நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு லைஃப்குள்ளே இறங்குறதுக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு அனினா. நீங்கள் படிச்சுட்டும் இருக்கீங்க, அது எல்லாமே யோசிக்கணும். டேய். ஏன்? ஏன் வா? ஏன்டா டேய்? அப்போனா கமிட்மெண்ட் லைஃப்குள்ளே இறங்க முடியலன்ட்டு தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன? அப்படியே மண்டை பிடிச்சி கொட்டி விட்டுருவேன். உங்கூட லைஃப்பில் இறங்கிட்டு நான் படிக்க வேண்டாமா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்களா? உனக்கு புரியாத மாதிரி நடிக்காதடா. அனினா, எனக்கு நிஜமாவே புரியல. அது எப்படி புரியும்? மெச்சூரான குழந்தைன்னு வேற சொல்லியிருக்கேன்ல, புரியாதுதான். அனினா, என்ன மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல. டேய், நீ என்ன சொல்ல வந்த? நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னியா? கமிட்மெண்ட் லைஃப் உள்ள இறங்க முடியாதுன்னு சொன்னியா? அதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த லைஃப்ல இறங்க முடியாதுன்ற மாதிரி தானே நீ பேசுன. அனினா, நீ ரொம்ப மோசம். மை காட், நான் சொல்ல வர்றத நீங்க முழுசா கூட கேட்கல. என்னடா நீ என்னடா சொல்ல வந்த? உங்களை கட்டினதே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அப்படிதானே? நமக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் கூட இன்னும் ஆகல. அது மாத்திரம் இல்லாம இப்போதான் நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளையில காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்களா? ஆமா. அப்படின்ற பட்சத்துல நான் நான் எப்படி உங்களை அனினா? ஐயோ, நான் இருக்கேன் பாத்தியா? சரியான கோமுட்ட. ஐயோ, அவன் என்னெல்லாம் நினைச்சானோ. நான் எதுவும் தப்பா நினைக்கவே இல்லை. நிஜமாவா? ஆமா. அதானே, நீ என்ன தப்பா நினைச்சு பாரு, செத்துட்ட. சரி சரி, அப்போ அது சொல்ல வரலன்னா என்ன சொல்ல வந்த? அது என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாம், புரியுதா? அப்போ ஓகே. சரி, நானு உனக்காக ஸ்கர்ட் வாங்கினேன். என்ன சொல்றீங்க? ஆமா ரியான், நீ அப்படியே இந்த பேண்ட் மேலேயே போட்டு காமிச்சா கூட போதும். அனினா. போட்டு காமிடா. அனினா போங்க. ப்ளீஸ் ரியான். அனினா ப்ளீஸ்டா. ஓகே, ரேப் பண்ணியாச்சு.
ரியான், இந்த பேண்ட் மாத்திரம் கழட்டிட்டு போட்டிருந்தேன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எவ்வளோ அழகா இருக்கு ரியான், செல்ல குட்டி மாதிரி இருக்க. ம் இவ்வளோ நேரம் போட்டேன்ல, போதுமா? அதெல்லாம் முடியாது. ம் அனினா. உன் முகத்தை ஏன்டா நீ இப்படி வச்சிருக்க? ம் மதி. என் செல்ல குட்டி, இது என்னடி பப்புடு, பாவாடெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்களே. என் செல்ல குட்டிக்கு வெக்கம் வந்துடுச்சா? என்னடா இது, என் செல்ல குட்டி ஒரு சத்தம் கூட இல்லாம இருக்கு. ரியான், ம் கியூட் பேபி, இங்க பாரு. ம்ஹும். பாருடா, கை வச்சு முகம் மூடி வச்சிருக்கிறத பாரு. டேய், இதெல்லாம் நான் பண்ணணும்டா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அது சரி. சரி சரி, என் செல்லக்குட்டி வெக்கப்பட்டதெல்லாம் போதும், ஸ்கர்ட்டை கலத்தட்டா? ம் ஓகே. இல்ல, நானே கலத்திக்கிறேன். அச்சிச்சோ, வெக்கம் எல்லாம் போச்சா? அனினா. ஏய், பார்த்து பார்த்து, பேண்ட்டையும் சேர்த்தே கலத்திடாத. இப்போ எப்படி இருக்கு? அடி வாங்க போறீங்க. சரி, நைட் ஃபுட் ஆர்டர் பண்ணட்டா? சாப்பிட்டுட்டு கிடந்து உறங்கலாமா? ஓகே. எனக்கு ரசமலாய் வேணும். சரி. அப்புறம் இங்கே ஸ்பெஷல் சாயா ஃபேமஸ், அதுவும் வேணும். சரி. என் ஜீவன் வாழும் வரை என் செய்வாய் நாடும் எனை. ஓய் மேடம். என்ன? என்னவா? ஓய், என்ன வர வர ரொம்ப மரியாதை இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன் நான் இப்போ என்ன மரியாதை இல்லாமல் பேசினேன்? நீ எதுவும் பேசலடி செல்லம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன? சரி, என்ன பாரு. என்னன்னு சொல்லுங்க. என்ன பாரு இருக்கா நீ? என்ன? உனக்கு எப்போதான் என் மேல இருக்க கோவம் போகும்? இது கேட்க தான் என்ன பார்க்க சொன்னீங்களா? ஐயோ, இல்ல இல்ல. பின்ன என்னன்னு சொல்லுங்க. ஆமாமா, மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல. நான் என்னன்னு சொன்ன உடனே அடுத்த வேலையை நீங்க பாக்குறதுக்கு. பின்ன என்னடி, பேச வந்த ரொம்ப தான் பண்ற. நீங்க டேன்னு சொல்றத நல்லா இருக்கு. இது வரைக்கும் மாமா என்ன டீன்னு சொல்லி விழிச்சதே இல்லை, வாட்டி டீன்னு சொல்லி விழிச்சிருக்காங்க. அதுவும் செல்லோன்னு சொன்னாங்க. ஓய், என்ன மாமா? என்ன இருக்கா நீ? நான் பேச வந்திருக்கேன், நீ அந்த பக்கமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க. என்ன பேச வந்தீங்க? அதுவா, உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம் என்ன உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பார்க்கணுமா? என்னது மாமா இது? ஒரு ட்ரெஸ். எனக்கு எதுக்கு ட்ரெஸ்? என்கிட்ட தான் நிறையா இருக்கே. சும்மா இரு. நிறையா இருந்தா நான் வேணிச்சு கொடுக்க கூடாதா? இந்தா, பிரிச்சு பாரு. மாமா, என்ன இது? சுடிதாரு? இதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சுடிதார் போட தெரியாதா? ஆமா. சுடிதார் போட தெரியாதுன்னு சொன்ன ஆள் நீந்தாம்மா. சரி, இப்ப என்ன, சுடிதார் போட தெரியாது அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு வேண்டாம். ஏய், மாமா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்ற? ஒழுங்கா போடுற நீ. இல்ல, எனக்கு தெரியாது. நீ போட்டு தான் ஆகணும். எனக்கு போட தெரியாதுன்னு சொல்றேன், நீங்க போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, வா, நான் போட்டு விட்றேன். எது? நான் போட்டு விட்றேன், வா. வேண்டாம். ஏய், உனக்கு தெரியாது, ஆனா நீ எனக்கு சுடிதார் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற போது நான் போட்டு விடுறது தப்பு இல்லையே. நான் உன் முறை பையன் தானே. மாமா போங்க. ஏய், என்ன? வா இருக்கா நீ, நான் போட்டு விட்றேன். மாமா. வா,
இந்த saree மாத்திரம் கலத்து. அதுக்கு மேலேயே நான் போட்டு விடுறேன். மாமா போங்க. ஏ அர்க்கானி, என்ன அர்க்கானி இப்படி பண்ற நீ? வா, நான் தான் போட்டு விடுறேன்னு சொல்றேன்ல. ம், வேண்டாம். எப்படின்ட்டு நானே பார்த்து போட்டுக்கிறேன். ஏய் போங்க, நானே போட்டுக்கிறேன். நீங்க ஒண்ணு வேண்டாம். சரி, இப்ப போட வேண்டாம். நாளைக்கு நான் உன்னை கடல் காண கூட்டிட்டு போறேன், அப்ப போட்டா மதி. ம் கோவக்காரி, கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை மாத்தணும். எப்பயோ நடந்த தப்ப இப்ப வரைக்கும் மனசுல வச்சுட்டு ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. பைத்தியக்காரி. இவ மனச மாத்திடலாம், இவ அம்மா மனசை இப்படி நான் மாத்துவேன்? அப்பவே அவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. எப்படி மாத்த போறேனோ என்னமோ. நம்பிக்கை இருக்கு, மாத்தலாம். ஆனா என்ன நடந்தாலும் இவள மாத்திரம் நான் விடவே மாட்டேன். அர்க்கானி இல்லாம இனி அர்க்கானி மாத்திரம் தான் என் லைஃப்ல. என்ன பொண்ணுடி நீ, உன்ன மாதிரிலாம் யாராலையுமே இருக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்து எதுவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் வாடி போடின்லாம் கூப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அப்ப கூட இவ டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றாளே. என்னால கண்டிப்பா முடியும், நான் அவளை கண்டிப்பா மாத்துவேன். மேமான்னு சுத்தி வருவா. மாமா என்னென்னலாம் பேசுறாங்க. இப்ப புதுசா என்ன உரிமையா டீ போட்டெல்லாம் கூப்பிடுறாங்க. அது நல்லா இருக்கு. மாமா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அது கோவம் இல்லை, ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒன்றும் தோணிருக்காது. என்னோட ஃப்ரெண்டு தானே அவங்க, அதான். ஆனால் எனக்கு கோவம் இல்லை மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என் மாமா தான் எனக்கு ஃபஸ்ட்டு. எனக்கு இந்த சினிமாவில் காதில் சொல்கிற மாதிரிலாம் காணிக்க தெரியாது. எனக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எனக்கு எல்லா பொண்ணுங்கள மாதிரிலாம் எதுவும் பேச வராது. எனக்கு எதுவும் ஒன்றும் ஒழுங்காக வராதப்பவே இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும் மாமா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து ஒன்றுமே சொன்னதில்லை. ஆனாலும் என் மனசில் இருக்கிறது எல்லாம் யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு இப்போ என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? போதும் மாமா, இதுவே போதும். எனக்கு நீங்கள் அனினாவை லவ் பண்ணது மாத்திரம்தான் பிடிக்காது, மற்றபடி எனக்கு எல்லாம் ஓகே தான். என் உலகமே என்னோட வருண் மாமா தான். என் மாமா இந்த சுடிதார் வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் இந்த சுடிதார் போட்டு காணிப்பேன். ஆனால் கூச்சமாக இருக்கு, ஃபஸ்ட்டு வாட்டி சுடிதார் போட போகிறேன். ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் என் மாமாவுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? பண்ணுவேன். நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. எப்பவும் நீ என் ரூம்க்கு வந்துட்டு என்னை எப்படியெல்லாம் பண்ணுவ, அதான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு நான் வந்திருக்கேன். அப்படி நீ என்னெல்லாம் பண்றேன்ட்டு பார்க்குறேன்டா. உனக்கு இன்னைக்கு வைக்கிறேன் ஆப்பு. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இது மாதிரி எல்லாம் இவ வரமாட்டாளே. என்ன பண்றா? நான் அவளை பார்க்கலன்னு நினைச்சிட்டு சேட்டை காமிச்சிட்டு இருக்காளா? பாவம், அவ சேட்டை பண்றதெல்லாம் நான் கண்ணாடியில பார்த்துட்டு தான் இருக்கேன்ட்டு அவளுக்கு தெரியல. விழிச்சு பார்க்கலாமா? விழிக்கலாம். ஏய், நேத்ரன், என்னடி பண்ணிட்டு இருந்த? நீ நீ பாத்தியா? பின்ன தோ கண்ணாடியில தான் பார்த்துட்டு இருக்கேன். ஷாக்க கோர. என்ன?
உன் ரூம்க்கு வந்து பார்த்தாதான் ஏதேதோ சேட்டை பண்றதெல்லாம் தெரியுது. என் ரூம்க்கு வந்தும் நீ மிண்டாது இருக்க மாட்டியாடி? என்ன அதிசயமா என் ரூம்க்குலாம் வந்திருக்க? ம் விதுனை தேடி வந்தேன். விதுன் எங்க? ஓ, உன் தம்பி. ஆமா, சொல்லு, எங்க அவன்? உன் தம்பியா? எனக்கு மச்சாண்டி. பா, உன் முறையெல்லாம் அப்படியே வச்சுக்கோ. தயவு செஞ்சு விதுன் எங்க இருக்கான்னு மாத்திரம் சொல்றியா? இரு இரு மச்சான். டேய், என் பொண்டாட்டிக்க தம்பி மச்சானே. நல்லா கோவப்பட போறான். நேத்ரன் இப்ப என்ன சொன்னா? என் பொண்டாட்டிக்கு தம்பி மச்சானின்னு தானே சொன்னா? அச்சோ. அப்போனா நேத்ரனுக்கு என்ன பிடிக்குமா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே முருகா. அப்பனா இவனுக்கு என்ன பிடிக்குமா? என்னால நம்பவே முடியல. ஆனா என்ன பிடிக்காதுன்ற மாதிரி இல்ல அன்னைக்கு பேசினா. ஐயோ, எனக்கு இப்ப கிறுக்க பிடிக்குது. அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ஒருவேளை எனக்கு கோபம் வரும்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பானோ? இவன் மனசுல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. பொண்டாட்டிக்க தம்பின்னு சொல்லி விழிச்சான். நானும் கொஞ்ச நேரத்திலே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஆனா இது மாத்திரம் உண்மையா இருந்துடக்கூடாதான்ட்டு எனக்கு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. டேய், என் பொண்டாட்டிக்க தம்பி மச்சானே. இவன் என்ன மறுபடியும் அதே மாதிரி விழிக்கிறான்? விதுன் வந்துட்டு என்ன சொல்ல போறானோ என்னமோ. டேய் மச்சான். மாமா, அந்த வாரேன். வாடா வாடா மச்சான், உங்க அக்கா இங்க வெயிட்டிங். டேய், இவ்வளவு நேரம் நீ அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். நான் திரும்ப மாட்டேனே. டேய் நேத்ரா. எனக்கு கேக்கலப்பா. மாமா. மச்சான் வாடா. ம்? என்னடா மச்சான், எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? இங்கதான் மாமா, பாத்ரூம்ல இருந்தேன். அப்படியா மச்சான், ஒரு வாக்கு சொல்லிட்டு போக கூடாதா? என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மாமா. டேய் விதுன். என்ன? உன்னை நம்ம மாமா விழிக்கிறாங்க. நம்ம மாமானா நேத்ரன் மாமாவா? ஏன் நேத்ரன் மாமா விழிச்சிங்களா? ஆமாண்டா, இப்போ நீ பாத்ரூம்ல இருந்தல்ல, அதான் விழிச்சேன். டேய், என்னடி கிறுக்கா கிறுக்கா? டேய், உன் நேத்ரன் மாமாவோட அப்பா, அந்த மாமா விழிச்சாங்க. ஓ, பெரிய மாமாவா? அப்படி சொல்லுடி. நம்ம 2 பேருக்கும் நேத்ரன் மாமாவும் மாமா தான் அப்படின்னு நினைச்சேன்டி நானு. கிறுக்கி, நீலாம் ஒரு அக்கா. சொல்றத நல்லா திருத்தமா தெளிவா சொல்லாம எல்லாம் மொட்டை மொட்டையா சொல்லுவா. சரி, தானே இறங்கி போ. என்னது இது? அமைதியா இருக்கா. என்ன பார்த்து கூட பேசல, மாமாவையே பார்த்து பேசிட்டு இருக்கா. விதுன் போனியா? பாரா, நான் போறதெல்லாம் இருக்கட்டும் மேடம், நீங்க வரலையா? நீ போ, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஆமா, போ. சரி சரி, என்ன வேலை இருக்கோ என்னவோ, முடிச்சிட்டு வா. மாமா விழிச்சாங்கல்ல, நான் என்னன்னு போய் கேக்குறேன். போ. என்னமோ. என்னடி? நீ விதுனை என்னன்னு சொல்லி விழிச்ச? மச்சானு. அதுக்கும் முன்னாடி என்ன விழிச்சேன்? நீ தான் விழிச்ச. சொல்லு. நான் தான் விழிச்சனா? தெரியலையே, நான் என்ன விழிச்சிருப்பேன்? நேத்ரன் விளையாடாத, சொல்லு. என்னடி? என்ன விழிச்ச? என் பொண்டாட்டிக்கு தம்பி மச்சானேன்னு விழிச்சேன். ஏன் அப்படி விழிச்ச? ஏன் அப்படி விழிச்சேன்னா, எனக்கு தோணுச்சு விழிச்சேன். என்னன்னு தோணுச்சு? அப்படி விழிக்கணும்னு தோணுச்சு, அதனால விழிச்சேன். அப்ப தோணுச்சுன்னு மாத்திரம் தான் விழிச்சியா? அப்படி விழிக்க தோணுனதுனால தான் விழிச்சியான்னு கேக்குறேன். இப்ப என்ன, சண்டைக்கு வரணுமா? இல்ல. உன் மனசுல எதுவும் இல்ல? என்ன இருக்கு? நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நேத்ரன் விளையாடாத, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஏய், என்னடி இருக்கா உனக்கு? சும்மா விழிச்சேன், போ. கிஸ் பண்ணுவான், கேட்டா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவான். பொண்டாட்டிக்க தம்பின்னு விதனை விழிச்சான். அப்போ நான் பொண்டாட்டி தானே. இப்போ கேட்டேன்னா முறைக்கு விழிச்சேன்ற மாதிரி சமாளிப்பான். எதுக்கு? இருந்த டைம் தான் வேஸ்ட். இவன் மனசுலலாம் நான் வரவே மாட்டேன், ஒருபோதும் வரவே மாட்டேன். சிரிப்பு மாத்திரம்தான் வரும். ஏய், நான் போறேன். என்ன இவ கோவப்படவே இல்ல?
நான் அப்படி விளைச்சதுக்கு நல்லாவே கோவப்படுவான்னு நினைச்சேன். ஆனா கோவமும் படல ஒன்றும் படல. என்னென்னமோ கொஷின் கேட்டா நானும் அவ எங்க திட்ட போறாளோன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஆன்சர் பண்ணி விட்டேன். திரும்ப நின்று ஏதேதோ புலம்பிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா.